அண்ணி அண்ணி வாங்க. சரிங்க நீ நான் கிளம்புறேன். ஏங்க அண்ணனை வர சொல்லிட்டு 2 நாள் இருந்துட்டு போக வேண்டியதானே, உடனே ஏன் கிளம்புறீங்க? இல்ல அங்கே என் மாமியார் வேற என்ன கூப்பிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாம நான் விசேஷத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். விசேஷமெல்லாம் முடிஞ்சாச்சு, அப்படியே கிளம்பலான்னு கிளம்பிட்டாங்க நீ. சரிங்க சரி வாங்க உள்ள போலாம். இல்ல நீங்க உங்க வேலையை பாருங்க. அம்மா ஹாலில் தான் இருக்காங்க. அம்மா எனக்கு வந்து பஸ் ஏற்றி விட வரேன்னு சொன்னாங்க. நான் அப்படியே கிளம்புறேன். சரி போயிட்டு வாங்க நீ. சரி பரவாயில்ல வாங்க. ஏமா பஸ் போயிடும் நீ நான் பேசிட்டே இருக்கிறேன். சரி வாங்க போலாம். நான் அவளை கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டுட்டு வரேன். துணியெல்லாம் காய போட்டுட்டு மடமடன்னு வேலையை முடிச்சு வை. சும்மா இங்கேயே இருந்துட்டு இந்த அடுப்பவே எரிச்சிட்டு இருக்காத. சரிங்க தே. ஏமா கட்டப்பை எடுத்துட்டு வர சொன்னேன், எடுத்துட்டு வந்தியா? இல்லம்மா. சரி இரு அம்மா போய் எடுத்துட்டு வரேன். இந்தாம்மா இது விசேஷ வீட்டுல இருந்து கொண்டு வந்து பலகாரம்லாம் 2 போட்டுக்கிறேன். அது போனவனா எடுத்து மாப்பிளைக்கு கொடு. அப்படியே வீணா பண்ணிடாத. சரி வா போலாம். இதுல பலகாரம் தேங்காய் எல்லாம் போட்டுக்கிறேன். கொண்டு போய் சும்மா அங்க இருக்கிற உங்க நாத்தனா கறிக்கா தூக்கி கொடுத்துட்டு இருக்காத. சரியா? நீ வச்சு புழங்கு மாப்பிளைக்கு 2 கொடு. அப்படியே கொண்டு போய் வீணா பண்ணிடாத. சரிம்மா. இந்தாம்மா இதுல பணம் இருக்குது. நேத்தா பேங்க்ல போய் எடுத்துட்டு வந்தேன். இது உங்ககிட்டயே இருக்கட்டும். நீ உன் வீட்டுல வச்சிரு. அம்மாக்கு எப்ப தேவையோ அப்ப வாங்கிக்கிறேன். நம்ம என்னமோ சரி மாதிரி பேசிக்கலாமா? எல்லாமே அந்த பையில பாதி துணிச்சு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் 2 பலகாரமா 2 பலகாரத்துக்கு அவ்வளவு பெரிய பையா? நம்ம முன்னாடி ஒரு நடிப்பு. பெத்த மகனையும் மருமகளையும் நம்பி 10 பைசா கூட தராது. மககிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்து வைக்குது. என்னமா நாளைக்கு என்ன நீட்டிற மாதிரி நான் எப்ப வாங்க எனக்கு தெரியாதுன்னு.